மூடிய பச்சை மழைக்காடு, வெப்பமான காற்றின் வாசனை, எங்கும் பறந்து விரிந்த மரங்கள், நீளமான கொடிகள், புல்லாங்குழல் போல இசைக்கும் பறவைகள். அந்த காட்டில் அடியெடுத்து வைத்தால் மனிதர்களுக்கு இது வேறொரு உலகம் போல தோன்றும். அந்த காட்டின் நடுவில் பளபளப்பாக ஓடும் ஒரு குளிர்ந்த நீர்த்தாரை. அதன் ஓசையை கேட்டால் அது யாரோ கீதம் பாடுவது போல் இருக்கும். ஆழமான மரங்களுக்கு நடுவே ஒளிந்து வாழும் விலங்குகள், அருகில் மறைந்து பார்த்து நிற்கும் ஒரு சிறுத்தை, பக்கத்தில் பாய்ந்து செல்லும் ஒரு மான், வான் உயரத்தில் சுழன்றாடும் கழுகு. ஆனால் அந்த காட்டில் ஒன்று மட்டும் மர்மமானது. அந்த காட்டின் ஆழத்தில் யாரும் செல்ல மறுக்கிறார்கள். அது ஒரு பழமையான நம்பிக்கை. இரவுகளின் போது பச்சை நிற நிழல்கள் அங்கங்கே அசைந்து கொண்டிருக்கும். மரங்களின் ஒளி இழந்த பட்டைகள் காற்றில் அலரும். சிலர் சொல்லும் கதை என்னவென்றால், அந்த இடத்தில் ஒரு மந்திர குகை இருப்பதாக. ஒரு நாள் ஆர்வம் மிகுந்த கண்ணன் என்ற ஒரு இளைஞன் அந்த இரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். கையில் ஒரு விளக்குடன் வெயில் அடிக்காத அந்த காட்டின் ஆழத்தில் நடக்க தொடங்கினான். மெல்ல அடர்ந்த மரங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய பாதை கிடைத்தது. வழியில் வித்தியாசமான அடையாளங்கள், மரங்களில் வரையப்பட்ட பழைய கிறுக்கல்கள். மனிதன் எழுதியதோ வேறொன்றோ. அவன் நடந்து கொண்டே செல்ல திடீரென்று ஒரு காற்று கடந்து சென்றது. மரங்கள் தங்களுக்குள் பேசுவது போல அசைந்தன. அருகில் இருந்த குருவிகள் பயத்தில் பறந்தன. முன்புறம் இருந்த பாறையில் பெரிய அச்சு. அது ஒரு மனிதன் அல்ல, அது மிக பெரியது. அவன் கண்கள் பெரிதாகின. இந்த காடு உண்மையில் ஒரு மர்மம் கொண்டது. அவன் ஒரு கால் முன்னே வைத்தவுடனே எதிரே இருந்த ஒரு பெரிய மரம் தானாக உடைந்து விழுந்தது. அது ஒரு எச்சரிக்கையா? இந்த காடு அவனை வரவேற்கிறதா அல்லது விரட்டுகிறதா? அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.